அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது பண வரவு நமக்கு வருவதற்கு 11 நாள் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம். 11 நாள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ கொஞ்சம் பணம் என்பது நம்மை தேடி வரும். என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கருப்பு எள் இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இவ்வளவு அளவு அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் கருப்பு எள் எடுத்துக்கோங்க. அடுத்து வெல்லம், இது பொடித்த வெல்லமாக இருக்க வேண்டும். இந்த அதாவது கல் மாதிரி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நல்லா நாம் பொடிச்சு எடுத்துக்கணும். அடுத்து உப்பு, இப்போ நீங்கள் பார்க்குறது ராக் சால்ட், ஆனால் இந்த உப்பு இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு அதை எடுத்துக்கோங்க. இந்த மூன்றையும் நாம் சரிபாதியாக கலந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த தட்டில் சரிபாதியாக கலந்துக்கோங்க. கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எந்த நாள் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நாம் ஆரம்பம் செய்யலாம். இந்த ஒரு பரிகாரம் எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னா, விருக்ஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான பரிகாரம். இதை அந்த விருட்சத்திற்கு கீழே நாம் போடணும். போட்டுட்டு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு கடுகு எண்ணெயில் நாம் விளக்கு ஏற்றணும். ஒரே ஒரு விளக்கு தான், 2 திரி ஒன்றாக போட்டு கிழக்கு முகமாக அந்த விளக்கினுடைய சுடர் எரியும்படி பிரகாசிக்கும்படி நாம் ஏற்றணும். ஏற்றிட்டு கொஞ்சமாக அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் ஊற்றிய பிறகு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிய பிறகு இந்த மூன்றும் சேர்ந்த கலவையை நாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை அந்த விருட்சத்திற்கு கீழே போடணும். போட்டுட்டு 11 முறை வலம் வரணும். இது முதல் நாள் பூஜை. இப்படியாக 11 நாட்களும் நாம் செய்யணும். இப்போ 11ஆவது நாள் உங்ககிட்ட அந்த கலவை கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னாலும் மொத்தத்தையும் நீங்கள் போட்டுடுங்க. இப்படியாக 11 நாட்கள் போடணும். மரத்து கீழே போடணும், விருட்சம் கீழே போடணும், விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றணும். இத்தனை சொன்னேன் இல்லையா, அப்போ அது எந்த விருட்சமாக இருக்கும்? உங்களில் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் சகோதரிகள் நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க. அவங்க பணவரவு அதிகரிப்பதற்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதின் பெயரில் இது கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம். அதனால தான் சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் அந்த மரத்தினுடைய பெயரை சொல்கிறேன். வன்னி மரம். இந்த வன்னி மரம் நாம் விஜயதசமி அன்று வன்னி மரத்தை பற்றி நாம் பெருசாக பேசுவோம். நிறைய பரிகாரங்கள் அந்த இடத்துல நாம் செய்வோம். குபேரருடைய ஆயுதங்கள் எல்லாமே அங்கே வைத்ததாகவும் அது எல்லாமே பொன்னாக மாறியதாகவும் இந்த மரத்தை பற்றி, இந்த விருட்சத்தை பற்றி அதிகமான கதைகள் இருக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான வன்னி மரம் இது ஈஸ்வரர் கோவில்லையும் இருக்கும், விஷ்ணுமூர்த்தியினுடைய கோவில்லையும் இருக்கும். அதனால் நிச்சயமாக செய்யுங்க. இப்போது வீட்டுக்கு வெளியில் மரமாக இருக்குது பெருசாக, அங்கே செய்யலாமான்னா செய்யலாம். எங்கள் வீட்டில் தொட்டியில் இருக்குங்க அப்படின்னா நிறைய இலைகள் இருக்கணும். அதாவது 100 இலைகளுக்கு மேலே இருக்கணும். 100 இலை அப்படின்னா அது ஒரு கருவேப்பிலை மாதிரி இருக்கும். அதாவது சின்ன சின்னதாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நரம்பு பகுதி இருக்கும், 2 புறமும் இலைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் எண்ணக்கூடாது, அது ஒன்று தான். அந்த மாதிரி 100 இலைகளுக்கு மேலே அந்த ஒரு செடிக்கு பூஜை பண்ணினா தான் பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் விருக்ஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பூஜை அப்படின்றதுனால பெரிய மரத்திற்கு பண்ணலாம். இல்லாதவர்கள் தொட்டியில் இருக்கக்கூடிய விருட்சத்திற்கு 100 இலைகளுக்கு மேலே வந்திருந்தாலும் நாம் இதை பண்ணலாம். இது எப்படியாக இருந்தாலும் அற்புதமான பலன்களை கைமேல் பலன் தரக்கூடிய மிக எளிமையான ஒரு பரிகாரம். 11 நாட்கள் செய்யணும். காலையில் செய்யலாமா, மாலை செய்யலாமா? காலை செய்வது சிறந்தது. முடியாதவர்கள் வேலைக்கு போகிறோம், தவிர்க்க முடியல அப்படின்னா மாலையில் ஒரு 5 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுடுங்க. நிச்சயமாக அந்த 11 நாள் முடிந்த உடனே உங்களுக்கு அந்த 11 நாட்களுக்குள்ளாக அல்லது கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தாறுமாறாக இருக்குது, அனுகூல நிலையில்
இல்லை அப்படின்னாலும் 11 நாள் முடிந்த உடனே உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிலுவையில் இருந்தாலோ அல்லது நீங்கள் கொடுத்த பணம் ஏதாவது நிலுவையில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு உங்களை தேடி நாடி வரும். அப்படி ஒரு அருமையான பரிகாரம் அனைவரும் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.